திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 60 மற்றும் 70 காலகட்டத்தில் தென்னிந்திய திரையுலகில் ஒளி வீசும் ராணியாகவும் அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னியாகவும் வலம் வந்தவர் நடிகை காஞ்சனா. வெள்ளித்திரையில் பல நடிகர்களுடன் இவர் தோன்றினாலும் அனைவரையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவே இருந்துள்ளார். கவிஞர்களின் கற்பனைக்கும் வர்ணனைக்கும் ஏற்றாற்போல முகமும் உருவமும் கொண்ட ஒரு சில நடிகைகளில் காஞ்சனா மிகவும் குறிப்பிடத்தக்கவர். இவ்வாறு தன் அழகால் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற காஞ்சனா சில படங்களில் தன் சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தி வந்தபோது திரைத்துறையில் மிக பெரும் ஒரு இடத்தை பிடித்தாலும் திரையில் முகத்திரையை பதிக்க தவறினார். தன் சொந்த வாழ்க்கையில் சில சறுக்களை சந்திக்க காரணமாக அமைந்தது என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகை காஞ்சனா சாஸ்திரி மற்றும் வித்யலதா தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தார். இவர் செல்வ செழிப்பான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். மிக வசதியான குடும்பம் என்றாலும் பெற்றோர்களுக்கிடையே இருந்த பிணக்கு மற்றும் சச்சரவு காரணமாக பெரும்பாலும் தனிமையிலேயே இருந்தார் காஞ்சனா. அன்புக்கு ஏங்கிய ஒரு குழந்தையாகவே வளர்ந்துள்ளார். இதன் காரணமாகவே தன் தனிமையை போக்க நினைத்த அவர் தன் கவனத்தை பரதம், சங்கீதம் போன்றவற்றில் செலுத்த தொடங்கியுள்ளார். இளம் வயதிலேயே சங்கீதம், பரதம் போன்றவற்றில் கைதேர்ந்தவராக மாறினார் காஞ்சனா. பெரும்பாலான நேரத்தை நண்பர்களுடையே கழித்து வந்தார். அப்போதுதான் தனது ஆன்டி வீட்டில் வசித்து வந்த தெலுங்கு நடிகர் அறிமுகம் காஞ்சனாவிற்கு கிடைத்தது. அதன்பின் நாகேஸ்வர ராவின் நடிப்பில் நடிகை அஞ்சலி தேவியின் தயாரிப்பில் 1957ஆம் ஆண்டு வெளியான ஸ்வர்ண சுந்தரி என்ற தெலுங்கு படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு பெற்றார். அந்த படம் தமிழில் மணாலனே மங்கையின் பாக்கியம் என்ற பெயரில் வெளியானது. அந்த படத்தில் தேவதைகளில் ஒருவராக சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். தனது 18வது வயதிலேயே சினிமாவில் தன் முதல் அடியை எடுத்து வைத்த காஞ்சனா சினிமாவை விட்டு விலகி படிப்பில் கவனம் செலுத்தினார். இந்த சமயத்தில் தான் காஞ்சனாவின் தந்தை செய்து வந்த வியாபாரம் நஷ்டத்தை கொடுக்க காஞ்சனாவின் குடும்பம் கடன் சுமையால் தத்தளிக்க தொடங்கியது. இதையடுத்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காஞ்சனா தன் குடும்ப கஷ்டத்தை போக்கும் பொருட்டு இந்தியன் விமானத்தில் விமான பணிப்பெண்ணானார். அந்த விமானத்தில் ஸ்ரீதர் பயணம் செய்துள்ளார். காஞ்சனாவின் அழகும் கவர்ச்சியான சிரிப்பாலும் ஈர்க்கப்பட்ட அவர் காதலிக்க நேரமில்லை படத்தின் கதாநாயகியாக நடித்து திரையுலகில் தன் முதல் பிரவேசத்தை தொடங்கினார். இந்த படத்தில் ஆரம்ப காட்சியில் வரும் என்ன பார்வை உந்தன் பார்வை என்ற பாடலில் தோன்றும் காஞ்சனா தன் பார்வையால் தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் வளைத்து போட்டார். முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த காஞ்சனா கொடிமலர், மோட்டா சுந்தரம் பிள்ளை, பறக்கும் பாவை போன்ற படத்தில் 2வது ஹீரோயினாக நடித்து வந்தார். அதன் பின் அதே கண்கள், பாமா விஜயம், தங்கை, பொண்ணு மாப்பிள்ளை, சாந்தி நிலையம் போன்ற படங்களில் நடித்தார். அந்த படங்கள்தான் காஞ்சனாவின் நடிப்பிற்கு தீனி போடும் திரைப்படமாக அமைந்தது. சினிமாவில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த காஞ்சனா தனது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி யோசிக்கவே இல்லை. அவரின் பெற்றோரும் காஞ்சனாவிற்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தனர். காஞ்சனாவிற்கு பட வாய்ப்பு குறைந்து போக படத்தில் கௌரவ படத்தில் நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் தான் சம்பாதித்து சேர்த்து வைத்த மொத்த சொத்துக்களையும் இழந்தார். அந்த நேரத்தில் கோவிலில் சாதாரண உடையில் இருந்த காஞ்சனாவை பார்த்த பத்திரிகையாளர் ஒருவர் காஞ்சனா பிச்சை எடுத்து சாப்பிடுவதாக எழுதிவிட்டார். இதனால் மனவேதனை அடைந்த அவர் தான் நன்றாக இருப்பதாக விளக்கம் கொடுத்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காஞ்சனா தனது சொத்துக்களை பெற்றோரிடமிருந்து மீட்டெடுத்து அதை திருப்பதிக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு தற்போது ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.